ஹாய் கைஸ், இப்போ நம்ம எதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்காங்கன்னா 1 செகண்ட் 0.345 வந்து ஒரு சிலிண்டிக்கல் ரோபோட் யூஸ் பண்ணி ஒரு ஸ்பெரிக்கல் ரோபோட் யூஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அந்த ரோபோட்டோட பேராமீட்டர்ஸ்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். சிலிண்டிக்கல் ரோபோட் இன் சென்ஸ் அதோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் இது இருக்கு பாருங்க, சி ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா இந்த மாதிரி இந்த மேட்ரிக்ஸ் இருக்கா. இதை வந்து என்னன்னா இந்த பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அந்த ரோபோட்டோட என்ன கேட்டிருக்காங்க, அந்த ரோபோட்டோட பேராமீட்டர்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னா 3, 4, 5 வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸா. ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டீல் பண்ணுறது இந்த சைடில் இருக்குதுன்னா அப்படி பார்த்தீங்கன்னா 3, 4, 5 வந்து அது கூட ஈக்குவேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம சிலிண்டரிக்கல் ரோபோட் போகணும், சிலிண்டரிக்கல். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா RC alpha is equal to 3, RS alpha is equal to 4, L is equal to 5. இப்போது ரொம்ப சிம்பிளாக இதை சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும், ஆர் கண்டுபிடிக்கணும், எல் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இதில் வந்து டேரெக்டாக இருக்குது 5. ஆர் கண்டுபிடிக்கணும், ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஆரை வந்து இப்போது எலிமினேட் பண்ணி நம்ம ஆல்ஃபா டேர்ம்ஸ் மட்டும் இருக்கிறதுக்கு ரெண்டுத்தை டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? RS alpha by RC alpha is equal to என்ன வருது, 4/3. R கேன்சலா, sin alpha by cos alpha, tan alpha. Tan alpha is equal to 4/3. ஓகேவா? அப்படி பார்த்தீங்கன்னா alpha is equal to tan inverse of 4/3. நம்ம போட்டு பார்த்தோன்னா 53.13 degrees கிடைக்கும். ஓகேவா? நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆர் மட்டும் கண்டுபிடிக்கணும், எல்லாம் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அந்த ஆரை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஆர் சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 4. ஓகேவா? ஆல்ஃபா இருக்கிறதுல 53.13 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக கிடச்சிடும். ஆர் இஸ் ஈக்குவல் டு 4/sin 53.13. இதை என்னென்னு கால்குலேட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் கிடச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதே வந்து என்ன ரோபோட்டுக்கு போகலாம், நெக்ஸ்ட் வந்து ஸ்பெரிக்கல் ரோபோட் கொடுத்துருக்காங்களா. ஸ்பெரிக்கல் ரோபோட்லேயும் சேம் தான். அதே மாதிரி இந்த டிரான்ஸ்லேஷன் இதை வந்து அது கூட சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போது ஆர் சி ஆல்ஃபா எஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது 3, ஆர் எஸ் ஆல்ஃபா எஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 4, ஆர் சி பீட்டா இஸ் ஈக்குவல் டு 5. ஓகேவா? சேம் அஸ் தட் நம்ம வந்து ஆறு ஆல்ஃபா அண்ட் பீட்டா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடிக்கலாம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்மில் வந்து ஆரும் காமனாக இருக்குது, எஸ் பீட்டா காமனாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்தை நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா எல்லா டேர்மும் எலிமினேட் ஆகி நம்ம வந்து ஆல்ஃபா கண்டுபிடிக்கலாமா. இப்போ ஆரும் காமனாக இருக்குது, டிவைட் பண்ணால் ஆறு காலி. சைன் பீட்டா ரெண்டுத்துலேயும் இருக்குது. ஸோ டிவைட் பண்ணால் இந்த ரெண்டு டேர்ம்ஸ் வந்துடும். காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஆல்ஃபா கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? அப்போ பாருங்கள், ஆர்எஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா பை ஆர்சி ஆல்ஃபா sin beta is equal to என்ன வருது, 4/3. sin beta cancel, r cancel. sin beta by cos beta என்ன, sin alpha by cos alpha, tan alpha is equal to 4/3. again அதே மாதிரி alpha is equal to என்ன வருது, tan inverse of 4/3, 53.13 வருது. ஓகேவா? ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம எப்படி பீட்டா அண்ட் இதை கண்டுபிடிக்கிறது, வேற என்ன டேர்ம்ஸ் இருக்குது, ஆர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ வந்து ஆல்ஃபா ஓவர் பீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், பீட்டா கண்டுபிடிக்கணும். ஓகே, பீட்டா டேம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு ஆல்ஃபா வச்சு ஓகே சிம்பிள் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டேர்ம், எனி ஒன் டேர்ம் வந்து ஆரும் காமனாக இருக்கா இந்த ரெண்டு டேர்ம்ஸில். இப்போ வந்து ஆல்ஃபாவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ வந்து இது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக மாறிடுமா, சைன் ஆல்ஃபா அப்படின்றது ஆல்ஃபா வந்து நம்மளுக்கு தான் 53.13 கண்டுபிடிச்சோம். இதை சப்ஸ்டியூட் பண்ணால் அது கான்ஸ்டன்ட் மாதிரி ஆயிடுமா. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்ம்ஸ் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஆர்எஸ் ஆல்ஃபா sin beta by RC பீட்டாவா, ஆர் கேன்சல் ஆயிரும். sin ஆல்ஃபா இந்த சென்ஸ் இந்த இடத்துல நீங்கள் வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. sin 53.13 ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும், அது நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படி பார்த்தோன்னா
சைன் பீட்டா பை காஸ் பீட்டா என்ன வரும்? tan பீட்டா. tan பீட்டா ஓ ஃபஸ்ட்டு ஓகே ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஆர் sin வந்து 4/5 ஓகேவா? அப்படி பார்த்தீங்கன்னா tan பீட்டா இன்டூ இந்த வேல்யூ என்னது? ஓகே, இதை என்ன கால்குலேஷன் பண்ணியிருக்கேன்னா நான் வந்து காஸ் பீட்டா எடுத்து பண்ணிக்கிறேன். சேம் தான், உங்களுக்கு சைன் பீட்டா வச்சு பண்ணாலும் காஸ் பீட்டா வச்சு பண்ணாலும் சேம் தான். பட் என்ன வரும் இந்த இடத்துல காஸ் பீட்டா எடுத்தோன்னா 3/5 வரும். இடத்துல சி நான் கேல்குலேட் பண்ணேன். ஸோ பிஃபோர் கேல்குலேட் பண்ணி வச்சுக்கிறத பார்த்துக்கோங்க. 3/5 காஸ் பீட்டான்னு போட்டோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? காஸ் 53.13 வந்து 0.6 இருக்கு ஓகேவா? இப்போது என்ன வரும் இந்த இடத்துல வந்து 0.6 இஸ் ஈக்குவல் டு என்னது? 3/5. 3/5மே 0.6 தான் உங்களுக்கு ஓகேவா? அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்ம்ஸும் கேன்சல் ஆயிரும். tan பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 வரும். பீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1. அப்போ என்ன வரும்? பீட்டா வந்து 45 டிகிரிஸ். ஓகே, ஸோ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பீட்டா கிடச்சிச்சு, ஆல்ஃபா கிடச்சிச்சு. இதை வச்சு ஆர் கண்டுபிடிக்கணும். ஆர் கண்டுபிடிக்க சிம்பிள் தான். ஆர் இன்டூ காஸ் பீட்டா என்னது? 45 அகெயின் என்னது? ஓகே, காஸ் 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 5 ஓகேவா? இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா ஆரோட வேலையை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, சிம்பிள் as that. அவ்வளோதான். ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஓகேவா? இது ஒரு சிம்பிளான ப்ராப்ளம். இதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். இது வந்து நம்ம ஒரு சிம்பிளான ப்ராப்ளமாக எடுத்துக்கணும் ஓகேவா? இதே மாதிரி ரொட்டேஷனல் வச்சு வரலாம், எதில் வேணாலும் வரலாம். ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஓகேவா? தேங்க்யூ கைஸ்.